வணக்கங்க. கவிதா ஆண்பகப்பால் பேசுகிறேன். இன்றைக்கி பாசி பவுடர் நான் வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். மிஷின் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் பாசி பவுடர். அது வந்து 300 கிராம் பாசி பவுடரு. நம்ம மைதா மாவு இல்லாமல் இதில் நம்ம ஈஸியாக ஒரு கேக் செய்யலாம். வாங்க இப்போ வந்து சலிச்சுக்கலாம். பேக்கிங் சோடா வந்து ஒரு சிட்டிகை, அதை சலிச்சுக்கலாம். இது நம்ம மைதா மாவுலாம் இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. சலிச்சு முடிச்சாச்சு. சுகர் வந்து 300 போட்டுக்கிட்டேன். சுகர் பவுடர். கொக்கோ பவுடர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு. நல்லா கலந்துக்கலாம். ரெண்டு எக் போட்டுக்கலாம். இது உடம்புக்கு வந்து நம்ம பாசிப்பருப்பு வந்து குழந்தைங்க ரொம்ப நல்லது. இதெல்லாம் இதை எப்படி கேக் செஞ்சு வீட்டில் அழகாக குழந்தைங்க ஈவினிங் கொடுக்கலாம். இப்போ வந்து நல்லா கலந்துக்கலாம். இது ஹெல்த்தியான கேக்கு. ரீஃபைண்ட் ஆயில் வந்து உங்களுக்கு வேண்டிய அளவு ஒரு 5 ml போதும். இப்போ பட்டர் பேப்பர் வந்து ஃபுல்லாக பண்ணி உள்ளார வச்சுருக்கோம். இப்போ வந்து கேக் இது பண்ணலாம். பபிள்ஸ் வராமல் பார்த்துக்கணும். நம்ம அடிக்கடி தட்டி இது எடுத்துக்கலாம். திரும்பி பபிள்ஸ் பண்ணி தட்டலாம். ஏன்னா பபிள்ஸ் வந்து வராமல் இருந்தால் கேக் சேஃபாக வரும். இப்போ வந்து பரங்கி விதை போட்டுக்கலாம். பிள்ளைங்களுக்கு இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பரங்கி விதை. இப்போ வந்து நம்ம இதில் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கு. இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ பாருங்கள், நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஃபுல் ஃபாஸ்ட்டாக வச்சா உள்ளார வேவாது. உங்களுக்கு சிம்மிலே வச்சா சீக்கிரமாக குக்கிங் ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஃபாஸ்ட்டாக பார்த்தா பாதி பக்கம் வேவும் பாதி பக்கம் வேவாது. அதனால் சிம்மில் வச்சா உள்ளே இருக்கிற எல்லாமே வெந்துடும் உங்களுக்கு. இப்போ குத்தி பார்த்தா வெந்துச்சு. இப்போ சேவ் பண்ணிக்கலாம். சூடாகணும். எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக ஹெல்த்தியான கேக் தயாரிக்கலாம். மைதா மாவு தான் பண்ணணும்னு தேவையில்லை. எதில் வேணால் நம்ம செய்யலாம். நான் பாசிப்பருப்பில் செஞ்சுருக்கேன் பிள்ளைங்க ஹெல்த்தியானுக்காக. பாருங்கள் எவ்வளோ செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.